நெறைய பேத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில பெரிய கனவா இருக்குது என்னன்னா, H1B விசா. அமெரிக்காவுக்கு போணும். இதுதான் வந்துட்டு நெறைய பேரோட கனவா இருக்கு. ஸோ இங்க இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற முக்காவாசி பேரோட கனவு இதுதான். ஸோ நானும் அமெரிக்கா போணும், அங்க போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக எப்படி H1B விசா அப்ளை பண்ணணும்? எப்படி போகணும்? ஒரு கம்பெனி ஸ்பான்சர் எப்படி நம்ம வாங்குறது? இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டு வியூ H1B பத்தி தெளிவான ஸ்ட்ரக்சரான வியூ சொல்லப் போறேன். நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெறைய பேர் இதெல்லாம் சொல்லவே மாட்றாங்க. H1B எப்படி அப்ளை பண்றது? எங்க போய் அப்ளை பண்ணணும்? எப்படி போய் வேலை தேடணும் H1Bக்குன்னா நெறைய பேருக்கு தெரியாம இருக்கீங்க. டீட்டெயில்டு வியூ தரேன். கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். H1B நீங்க பண்ண போறீங்கன்னா. வர மார்ச்ல வரப்போது. இப்போலருந்து நீங்க வேலை தேடினீங்கன்னா மட்டும் தான் H1B விசாக்கு நீங்க யாராவது ஒரு ஸ்பான்சர் ஏதாவது ஒரு கம்பெனிய புடிக்க முடியும். ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. டீட்டெயிலா சொல்றேன் கைஸ். நான் இந்த மாரி ஐடி டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நான் உங்க ஹரி குரு டெக்ல இருந்து வீடியோக்குள்ள போலாம். H1B விசானாவே நெறைய பேருக்கு இங்க ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. H1B கிடைச்சிட்டா வந்து சூப்பரு அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. H1B விசா ஏன் குடுக்குறாங்க அப்படின்றத நான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ சொல்றேன். H1B விசான்றது ஒரு வொர்க்கர் விசா. நீங்க வந்து அமெரிக்கால வொர்க் பண்ண போறீங்க. அதுக்கு அவங்க குடுக்குற விசா தான் வந்துட்டு H1B விசா. நீங்க போற விசா வொர்க்கிங் விசான்றதுனால அதுல ரொம்பவே முக்கியம். அந்த கிளையன்ட்டோ இல்ல அந்த கம்பெனியோ நீங்க அங்கருந்து யுஎஸ்ல இருந்து வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த விசா உங்களுக்கு குடுக்குறாங்க. அண்ட் தென் அந்த ஊர்ல அந்த ரோலுக்கான பெர்சன் கிடைக்கலன்றதுனால தான் உங்கள இங்கருந்து பிக் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்டான பெர்சன் அங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேரு H1B விசாவோட இம்பார்ட்டன்ஸே தெரியாம இருக்கீங்க. உங்கள இம்பார்ட்டன்ட்ன்றதுனால தான் உங்கள இவ்ளோ விஷயம் செலவு பண்ணி உங்கள அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ யூ ஆர் அ வொர்த்தி பெர்சன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ H1B விசான்றது இதுதான். ஸோ H1B விசாக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டெப் 1னா நீங்க எங்க போய் தேடணும்? H1B ஸ்பான்சர் எங்க போய் தேடணும்? ஸ்பான்சர்னா என்ன ஹரி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனி இங்க வேலை குடுத்துச்சுன்னா, அதுக்கு நீங்க டைரக்ட்டா வேலைக்கு போயிடுறீங்க. ஆனா இங்க இருந்து நீங்க யுஎஸ்ல போய் வொர்க் பண்ணணும்னா, ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்துட்டு இந்த விசான்றத ஸ்பான்சர் பண்ணணும். அது வந்துட்டு நீங்க அந்த கம்பெனிக்கு வொர்க் பண்ண போறீங்க. அதனால அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ நீங்க வேலை தேடுறது மாரியே தான். இங்க இந்தியால வொர்க் தேடுற மாரியே தான் அங்கேயும் நீங்க வொர்க் தேடணும். அத இந்தியால இருந்து நீங்க வொர்க் தேட போறீங்க. இந்த மாரிலாம் வொர்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்குது. நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா கிடைக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்ல தேடணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. LinkedIn இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு என்னோட சர்க்கிள்லயே அவங்க கம்பெனிஸ்ல H1B ட்ரை பண்ணி கிடைக்காம நெறைய பேர் வந்துட்டு வெளிய கம்பெனிஸ்ல நெறைய தேடி கிடைச்சு போயிட்டு தான் இருக்காங்க. LinkedInல போயிட்டு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ்ல யுஎஸ் ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க. யுஎஸ் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ். அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. யுஎஸ்ல இருக்க கம்பெனிஸ் எங்கேயாவது ஜாப் போஸ்டிங் போட்டாங்கன்னா, இந்தியால இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இன்டர்வியூஸ்க்கு அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவு இங்க நெறைய பேரு LinkedInல தேடுறதே கிடையாது. வொர்க் தேடுறதே கிடையாது. நீங்க வில்லிங்கா இருக்கீங்க. LinkedInல வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையிலேயே வில்லிங்கா நீங்க H1B உங்களுக்கு வேணும்னா, அதையுமே உங்களோட பேருக்கு கீழ ஒரு டேக் இருக்கும். நீங்க என்ன அடுத்த ஸ்டெப் போக போறீங்கன்றது மாரி ஒரு டேக் ஒண்ணு அங்கேயே குடுத்திருப்பாங்க. இல்லன்னா நீங்க இப்ப என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கூட நீங்க அங்க போட்டிருப்பீங்க. அதுல நீங்க H1Bக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட போடுங்க. ஸோ அது மூலியமா கூட நெறைய ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வொர்க் தேட ஆரம்பிங்க LinkedInல. நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன். கிடைச்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வொர்க் கிடைச்சிருச்சு. யுஎஸ்ல வந்துட்டு ஓகேன்ட்டாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லாட்டரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு வருஷத்துல 60,000 விசா தான் குடுப்பாங்க யுஎஸ்ல. சரியா? H1B விசான்றது. எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அந்த 60,000க்கு லட்சக்கணக்குல அப்ளிகேஷன்ஸ் உள்ளார போகும். அத வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் லாட்டரி சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த லாட்டரி சிஸ்டம் தான் பிக் பண்ணுது. லாட்டரிஸ் எப்படி பிக் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. லாட்டரின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம லாட்டரின்னு சொல்லுவோம்ல, கேரளா லாட்டரி அந்த மாரி தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ லாட்டரி சிஸ்டம் தான் பிக் பண்ணும். உங்களோட அப்ளிகேஷன் பிக் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அப்ளை பண்றாங்கல்ல எம்ப்ளாயர், அவங்க உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, உங்க அப்ளிகேஷன் வந்து பிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. H1Bக்கு மெயினா தேவைப்படுறது, நீங்க என்ன ஸ்கில்லுக்கு போறீங்களோ அது ரிலேட்டடான டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா, அதுக்கு எலிஜிபிளான டிகிரி ஒண்ணு முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து எலிஜிபிளான கிரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாங்க. எதுனா உங்களோட நீங்க படிச்ச அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் நீங்க முடிச்சிருப்பீங்கல்ல பிஇ அல்ல வேற ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்களா அதோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்குவாங்க. 10th வாங்குவாங்க, 12th வாங்குவாங்க. எல்லா சர்டிஃபிகேஷன்ஸுமே வாங்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வாங்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் வாங்குவாங்க. அண்ட் தென் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து டிரான்ஸ்கிரிப்ட் நீங்க கேட்டீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் வந்து குடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ட சேர்த்து வச்சு உங்களுக்கு எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எத்தனை அரியர் இருந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். சரி அதையும் சேர்த்தே தான் அனுப்புவாங்க. அனுப்பிச்சு
உங்களோட ப்ராசஸ்க்கு அடுத்தது USICS. இதுதான் வந்துட்டு இமிகிரேஷனோட திங்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு இடம். அண்ட் தென் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் மாரி சொல்லுவாங்க. இவங்க தான் வந்துட்டு மேன் பவர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி குடுக்குற ஒரு நிறுவனம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டோடது தான். ஸோ இங்க தான் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. யாரு சப்மிட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட அட்டார்னி. அட்டார்னின்றவங்க யாருன்னா, லாயர்ஸ் இருக்காங்கல்ல இங்க. அது மாதிரி யுஎஸ்ல இருக்க லாயர்ஸ். அவங்க வந்துட்டு கம்பெனி சார்பா பண்ணுவாங்க. எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே அட்டார்னிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஒரு லாயர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லாயர்ஸ் தான் சப்மிட் பண்ணுவாங்க. இமி பாக்ஸ் அப்படின்ற ஒரு திங்ஸ் மூலியமா சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இமி பாக்ஸ்ல தான் நீங்க வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவீங்க. அந்த இமி பாக்ஸ் மூலியமா அடுத்த ஸ்டெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு போகும். ஸோ யுஎஸ்ஐசிக்கு நீங்க உள்ளார குடுத்துருவீங்க. ஸோ எல்சிஏ அப்படின்றது ஒண்ணு. நீங்க ஓகே, நீங்க இதுக்கான பெர்சன் தான். இதுக்கு நல்ல தகுதியான பெர்சன் தான் அப்படின்னு யுஎஸ் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னா, அங்க உட்கார்ந்து ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே. ஓகே, இவரு இதுக்கு தகுதியான H1B விசாக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உங்கள அனுப்பிச்சுருவாங்க. ஸோ யுஎஸ் இன்டர்வியூக்கு நீங்க போகணும். உங்களுக்கு வந்து எல்சிஏ குடுப்பாங்க. எல்சிஏல நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. இத்தன வருஷத்துக்கு நீங்க பீரியடுக்கு இருக்க போறீங்க. அந்த மாதிரி நெறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த எல்சிஏன்றதுல இருக்கும். I-797 இருக்கு. இந்த மாதிரி நெறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமா போட்டு நெறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவாங்க. அது எல்லாம் எதுக்குன்னா, இத்தனை வருஷம் நீங்க இருக்க போறீங்க, இந்த வேலை தான் பார்க்க போறீங்க, இத்தனை தான் உங்களுக்கு சம்பளம், இது எல்லாத்தையுமே எல்லாமே யுஎஸ் கவர்மெண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப தெளிவா கரெக்ட்டா பெர்சன்ஸ பிக் பண்ணணுன்றதுல தெளிவா இருப்பாங்க. ஸோ நீங்க அங்க எதுவுமே நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா நீங்க அந்த வொர்க் விசாக்கு நீங்க அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு, நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க போவீங்கன்னா, நீங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போவீங்க. யுஎஸோட இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ எங்க இருக்குன்னா, நம்ம சென்னையில இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நுங்கம்பாக்கம் அந்த பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குமே, ஜெமினி பிரிட்ஜ் கீழ வந்துட்டு எம்பசி இருக்கு. அங்க தான் நீங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போவீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க வந்துட்டு பயோமெட்ரிக்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்க கைரேகை, அதுக்கப்புறம் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்க வந்து H1B விசாக்காக விசா இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு போவீங்க. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா, இங்க தான் போவீங்க. நம்மளோட ஜெமினி பிரிட்ஜ் கீழ இருக்க எம்பசிக்கு தான் நீங்க போவீங்க. ஸோ அங்க போயிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூஸ்னா நீங்க எந்த கம்பெனிக்கு போறீங்க? நீங்க அங்க எதுனால போறீங்க? நெறைய பேர் வந்துட்டு எதுனால போறீங்கன்னு கேட்டா என்னமோ சுற்றுலா பயணம் போற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஒர்க்கர் விசா. நீங்க வேலை பார்க்கறதுக்கு தான் போறீங்க. சரியா? உங்களோட முழுக்க நீங்க அங்க போறதுக்கான நோக்கம் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் தான். நீங்க நெறைய பேர் வந்துட்டு யுஎஸ்க்கு போயிட்டாங்க. அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு நெனைச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க நெறைய பேரு. அப்படிலாம் கிடையாது கைஸ். அவங்க வேலை பார்க்க தான் போயிருக்காங்க. நீங்க இங்க இருக்க விசா சென்டர்ல போயிட்டு நீங்க வேலைக்கு போகல, நான் சும்மா போறேன்னு சொன்னீங்கன்னா கூட விசா ரிஜெக்ட் ஆயிடும். அதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. நீங்க போறது எதுக்குன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வொர்க் பண்ண மட்டும் தான் போறீங்க. அவங்க உங்கள வொர்க் பண்ண தான் எடுக்குறாங்க. இவ்ளோ காசு செலவு பண்ணி உங்கள அங்க கூட்டிட்டு போறாங்க. அது எதுக்குன்னா, நீங்க வேலை செய்யணுன்றதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்க. அது எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எத்தன பேர்ட்ட நீங்க H1B விசா வச்சிருக்கவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஆல்ரெடி யுஎஸ்ல இருக்கவங்கள்ட்டயும் கேளுங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அந்த விஷயம்லாம் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு அடுத்த திங்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா, என்னைக்கு வந்துட்டு நீங்க ஜாயினிங் பண்ணணும். எப்பவுமே வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் பேஸ் பண்ணி தான் அங்க வந்துட்டு வர மாரி இருக்கும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி உங்கள வந்து கம்பெனி வந்து அங்க ஹையர் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. மெயினா இதுல நீங்க அவேரா இருக்க வேண்டிய இடங்கள். கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்துட்டு போங்க. நெறைய பேர் வந்துட்டு வொர்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க கம்பெனிஸ்ல போயிட்டு யுஎஸ் விசால மாட்டிக்கிறாங்க. அது நெறைய இருக்கு. மத்தபடி இங்க கவர்ன்மெண்ட் வைஸ்ல ரொம்ப கரெக்ட்டான விசா ப்ராசஸ் வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யுஎஸ். கனடா எனக்கு தெரியல. ஈஸியா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற மாரி தெரியுது. பட் யுஎஸ்ல ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் செம்மையா இருக்கு. நீங்க அவ்வளோ சீக்கிரம் என்டர் ஆகி உள்ள போறது சாத்தியமில்லாத விஷயம் மாரி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு அவங்க ப்ராசஸ். சூப்பரா இருக்கு. பக்காவா வச்சிருக்காங்க. அதுல அவங்களுக்கு 100 மார்க்ஸே குடுக்கலாம் என்ன பொறுத்தளவு. நீங்க பயப்படாம போகலாம். கம்பெனிஸ வெரிஃபை பண்ணுங்க. ஹெச்ஆர் எந்த மாரி உங்கள்ட்ட பேசுறாங்கன்றத பார்த்துக்கோங்க. பிரஷர் எப்படி இருக்கும்? ப்ராஜெக்ட் என்ன மாரி ப்ராஜெக்ட்? என்ன வொர்க்குக்கு போறீங்க? இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கோங்க. எனிவே யுஎஸ் இன்டர்வியூக்காக நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்தையுமே நீங்களே கேட்டு தான் தெரிஞ்சு தான் ஆகணும். கம்பெனியும் சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா நல்ல விதத்திலயும் கேட்டு வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே தெளிவா கேட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வொர்க்கர்ஸ் யாராவது அந்த கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனி எப்படி இருக்கும்? ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்லாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்க H1B விசாக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ரோட் மேப் மாரி கரெக்ட்டா எல்லாத்தையும் போட்டு சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னும் டீட்டெயில்டாவே சொல்றேன். நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஸோ யுஎஸ் விசா பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்ல என்ட்ட பர்சனலா என்கிட்ட கால் அரேஞ்ச் பண்ணி கேட்கணும். H1B விசா ரிலேட்டட்ல இல்ல எனக்கு இந்த மாரி எப்படின்னு தேடணும்னு சொல்லுங்கன்ற மாரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கீழ ஒரு கூகுள் ஃபார்ம் தரோம். ஸோ அத ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ H1B விசா ரிலேட்டட் பார்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நானுமே கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. இது மட்டும் இல்ல, நெறைய பேர் வந்து பைத்தான் படிக்கணும் அப்படின்ற மாரி நெனைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம குரு டெக்ல ஸ்பெஷல் கிளாஸஸ், ஒன் டே கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு பைத்தான்காக. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஸோ சர்டிஃபிகேஷன், நோட்ஸ் இந்த மாரி எல்லா விஷயமுமே குடுத்துடுறோம். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணி அங்க ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் குரூப்ல வரும். தேங்க்ஸ் ஆல். நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து.